ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரஹீமா சேனல். இன்றைக்கி என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களோட தோசை இட்லி செய்கிற மாதிரி தான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு அதுக்கு நாங்கள் ஒரு டம்ளர் உளுந்து எடுத்த மெடிசன்னா அதே டம்ளரில் 4 டம்ளர் அரிசி எடுக்கணும். அரிசி பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவில் படபத் நாடு என்று சொல்லுவாங்க. அந்த அரிசி தான் எடுப்போம் தோசை மாவுக்கு. அது தான் நல்ல ஐக்கியம். அப்படி இல்லாட்டி இந்தியன்ஸ்க்கு இட்லி அரிசி என்று வேறையாகவே கிடைக்கும் கடைகளில். இங்கே அப்படி கிடைக்காது. இந்த படபத் நாடு என்ற அரிசி பர்ஃபெக்டாக ஐக்கும் தோசை இட்லிக்கு. அப்போ நாங்கள் நல்லா உளுந்தையும் நல்லா கழுவிட்டு அதை ஊற வச்சு கொள்கிறோம். அதோடு நான் உங்களுக்கு இந்த படபத் நாடுவை காட்டுறேன்னு பாருங்கள். இங்கே பார்த்திங்கன்னா உளுவரிசி என்றால் வெந்தயம். அது நான் ஒரு பெரிய டீஸ்பூன் தான் சேர்த்திக்கிறேன். 2 டீஸ்பூன் சின்னதுன்றதால 2 சேர்த்தேன். அதோட ஒரு கைப்பிடி அளவு சவ்வரிசி அதுவும் சேர்த்துக்கோங்க. சவ்வரிசியும் சேர்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும் எங்களோட இட்லி எல்லாம். அதையும் சேர்த்துட்டு ஒரு சைடில் ஊற வச்சுக்கொள்ளுவோம். இந்த சைடில் பார்த்திங்கன்னா இப்போ அரிசியும் கழுவி ஊற வைக்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கு சொன்ன மாதிரி இது தான் படபத் நாடு. இது பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு டம்ளர் ஒன்று வச்சு அளப்பீங்கன்னா அந்த டம்ளரில் ஒரு டம்ளர் உளுந்து எடுத்தால் அதே டம்ளரில் 4 டம்ளர் அரிசி எடுங்க. அதோட ஒரு டீஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு நிறச்சி இந்த ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கழுவி ஊற வைங்க. தண்ணி சேர்த்தே ஊற வைங்க. ஒரு 4-5 ஹவர் ஊறணும். ஊறினதுக்கு பிறகு தான் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த பிளெண்டரில் தான் அரைக்கிறோம். இந்தியாவில் நார்மலாக கிரைண்டரில் அரைப்பாங்க. அப்போ அவங்க தண்ணி எதுவும் சேர்க்க மாட்டாங்க. பிளெண்டரில் தண்ணி சேர்க்காமல் அரைக்க கஷ்டம். அதனால கட்டாயம் ஐஸ் தண்ணியும் ஐஸ் க்யூப்ஸும் நிறைய வச்சுக்கோங்க. இந்த தோசை மாவு அரைக்க போகல நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஐஸ் வாட்டர் சேர்த்து அதுக்கு மேலால் தான் இந்த உளுந்தை சேர்த்துட்டு எங்களுக்கு தண்ணி போதா மாதிரி ஃபீல் ஆகிச்சுன்னா அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு தான் பிளெண்ட் பண்ணிக்கொள்ளணும். உங்களுக்கு நான் மறுபடியும் காட்டிக்கிறேன், நல்லா பாருங்கள். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு ஐஸ் வாட்டர் சேர்க்குறேன் கணக்காக. ஐஸ் வாட்டர் அடியில் சேர்த்துட்டு ஐஸ் க்யூபும் மொனமெண்டாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த உளுந்தை சேர்த்து அரைங்க. இந்த ஐஸ் க்யூப் சேர்க்குறதுல என்ன இதென்று சொன்னால் பிளெண்டர் சூடாகாது. பிளெண்டர் சூடாகிச்சுன்னா அந்த சூட்டுக்கு எங்களோட மாவு வெந்துடும். வெந்துச்சுன்னா நல்லா புளிக்காது, சாஃப்டாக வராது. இந்த புளிக்காது இல்லை புளிச்சிடும் மாவு ஃபர்மெண்ட் ஆகாது. அதனால் கட்டாயம் கீழே ஐஸ் க்யூபும் ஐஸ் வாட்டரும் நான் 2-3 தடவை உங்களுக்கு அதை காட்டிக்கிறேன். அதே மாதிரியே சேர்த்துட்டு இந்த பிளெண்டரில் அரைக்கிறவங்க அரைச்சிக்கோங்க. கிரைண்டரில் அரைக்கிறவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. மெதுவாக அரைப்படுறதால மோட்டரும் சூடாகாது. அதே நேரம் நல்லா சாஃப்டாகவும் அரைச்சி வரும். தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு அளவுண்டு சொல்ல முடியாது. நீங்கள் இந்த அரைக்க போகல உங்களுக்கு பிளெண்டருக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. மிச்சமும் தண்ணியாக சேர்த்துட வேணாம். இந்த அரிசி உளுந்து எல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அரிசி பார்த்திங்கன்னா எப்போவுமே நாங்கள் பிளெண்டரில் அரைக்க போல் கொஞ்சம் அந்த தொட்டு பார்க்க போல் அந்த பேட்டரை கொஞ்சம் மாவு மாதிரி தான் இருக்கும். அது ஓகே. உளுந்து நல்லாவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த உளுந்துலேயே தான் அந்த அரைச்ச உளுந்துலேயே தான் நாங்கள் இந்த அரிசியை அரைச்சி சேர்த்துக்கொள்வோம். நான் நிறைய வீடியோஸில் பார்த்திக்கிறேன் உளுந்தை வேறையாக அரைச்சிட்டு அரிசியை வேறையாக அரைச்சி எடுப்பாங்க. அப்புறம் லாஸ்ட்டில் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணுவாங்க. ரெண்டுமே ஒரே ப்ரொசீஜர் தான் என்றதால் எனக்கு அந்த வேறையாக அது வச்சாலும் என்ன அதுக்கு சயின்டிஃபிக் ரீசன்னு எனக்கு தெரியா. அரைச்சி வேறையாக ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரே அடிக்கே ஒன்றுக்கே எல்லாத்தையும் அரைச்சி சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்து கொண்டுட்டு கையால் கொஞ்சம் நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி நீங்கள் எப்படி செய்யணும் அந்த ஃபர்மெண்ட் ஆகும் குயிக்காக எங்களோட மாவு அப்போ நல்லா சாஃப்டாக வரும். ஃபர்மெண்ட் ஆகுறது தானே முக்கியம் எங்களுக்கு இட்லி தோசை பேட்டர் எல்லாம்.
பார்த்திங்கன்னா இந்த டப்பில் தான் வந்து நாங்கள் எப்போவுமே ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ இது வந்து மாவை புளிக்க வைக்கிறதால வந்து கட்டாயம் ஃப்ரிட்ஜில் வச்சிடுவானே, வெளியே தான் வைக்கணும். நான் வந்து இந்த டப்பில் ஒரு மார்க் போட்டே தான் வச்சுக்கிறேன். அந்த அளவுக்கு மாவு ஊற்றினா ஃபுல்லாக மாவு வந்து ஃபெர்மெண்ட் ஆகி வர போல் அந்த டப் ஃபுல்லாக வரும். அதை விட கூட ஊற்றினோம்னா பொங்கி கீழே கொட்டிடும். இந்த இதுக்கு முதல் இட்லி அரைச்ச ஃபஸ்ட் வீடியோ நான் போட்டிக்கிறேன் ஒரு 2-3 இயர்ஸ் பிஃபோர். அந்த வீடியோ பாருங்கள், அதில் மாவு புளிச்சா எப்படி இருக்குமெண்டி நான் காட்டிக்கிறேன். இந்த ஆண்டைக்கு காட்ட கிடைக்கல. என்னென்னா நான் எழும்புறதுக்கு முந்தைய வந்து எங்களோட தங்கச்சி இட்லியெல்லாம் செஞ்சு வச்சுக்கிறா. மாவெல்லாம் இட்லியெல்லாம் ஊற்றிட்டு பேலன்ஸ் ஆகின மாவெல்லாம் இந்த மாதிரி டப்லேயே ஊற்றி வச்சுக்கிறேன் ஃப்ரிட்ஜில். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டி கொண்டிருக்கிறேன். ஒரு 8 hours வந்து நாங்கள் நைட்டுக்கு மாவு அரைச்சோம்னு சொன்னால் ஒரு விடிய போப்பில் எங்களோட மாவெல்லாம் ஃபெர்மெண்ட் ஆகிக்கும். அந்த டைமுக்கு எங்களுக்கு இட்லி தோசையெல்லாம் செஞ்சு கொள்ளையிலும். இட்லி சுடுறத வந்து வீடியோ எடுக்கலை நான். தோசையை பார்த்திங்கன்னா நாங்கள் எங்களோட பேட்டரை சேர்த்துட்டு இப்போ ஒரு கரண்டி தோசை பேட்டர் இருந்தால் இன்னொரு அரை கரண்டி தண்ணியும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். அதோட தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு எங்களோட தோசைக்கல்லில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஈரமான டிஷ்யூவை நல்லா நனைச்சிட்டு தொடச்சி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து தோசையை ஊற்றிக்கொள்ளுவோம். எங்கள் ரோட்டில் எப்போவுமே பார்த்திங்கன்னா தோசை வந்து நல்லா மெல்லிசாக ரோஸ்ட்டாக இருந்தால் தான் எல்லாருமே சாப்பிட்றதுக்கு விருப்பம். இப்போ அந்த மாதிரி தான் ஊற்றிக்கிறேன். எங்களை நான்ஸ்டிக்ன்றதால வந்து ஈஸியாக கலண்டு வந்துடும். நிறைய பேருக்கு தோசை கல்லே வைக்கும். அதை நல்லா வந்து இந்த யூடியூப்ஸில் நிறைய வீடியோஸ் இருக்குதானே, தோசைக்கல்லை வந்து பதம் ஆக்குறது எப்படின்னு சொல்லி அதை பார்த்து நீங்கள் பதப்படுத்தி கொண்டீங்கன்னா இந்த மாதிரி நான்ஸ்டிக் மாதிரியே கலண்டு வரும். ஏன்னு சொல்கிறேன்டா, எங்களோட உமாவும் முந்தி வந்து தோசை கல்லில் தான் தோசை ஊற்றி தருவாங்க. இப்போ நான் எங்களோட தங்கச்சியெல்லாம் அந்த கல்லெல்லாம் எடுக்கிறது இல்லை, இந்த நான்ஸ்டிக் பேன்லேயே தான் வந்து நாங்கள் ஊற்றி எடுக்கிறோம். தோசை கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகிட்டு வரப்போ போல் மேலால் நெய் சரியும் ஆயில் சரியும் சேர்த்துட்டு நல்லா முழுவ விட்டு எடுத்துக்கொள்வோம் தோசையை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்லி ஊற்றுற வீடியோ எல்லாம் வந்து என்ன 2-3 இயர்ஸ் பிஃபோர் போட்ட வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அந்த வீடியோவும் பார்த்துக்கொள்ளலும். அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முந்தி போஸ்ட் பண்ணினது. அதனால வந்து அது உங்களுக்கு தேடி கண்டுபிடிக்க கஷ்டம்ன்றதால தான் திரும்ப அந்த வீடியோவை வந்து நான் புதுசாக வீடியோ பண்ணி அப்லோட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா இட்லி சாப்பிடத்தான் விருப்பம். நான் வந்து அந்த அன்றைக்கு இட்லி தான் சாப்பிட்டேன். இட்லியை பார்த்திங்கன்னா உங்களுக்கு விளங்கும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பார்க்க போலையே. நாங்கள் வீட்டில் இட்லி செஞ்சால் மட்டும்தான் இந்த அளவுக்கு சாஃப்டாக கிடைக்கும். நாங்கள் எப்போவுமே கடையில் வாங்குகிற இட்லி வந்து இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்காது. நார்மலாக நாங்கள் ஒரு தடவை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு அதுக்கு போகிற வந்து இந்த கடையோட டேஸ்ட்டே சரி வராது. நாங்கள் வந்து கிளம்புலிக்க போல் பார்த்திங்கன்னா எங்களை ஊட்டிக்கிட்ட ஒரு லாண்ட்ரி ஒன்று இருந்துச்சு. அந்த லாண்ட்ரியில் இன்னமுமே இருக்குது. அந்த லாண்ட்ரியில் வந்து தோசையும் சுடுவாங்க. அங்கே தோசை வந்து எங்களுக்கு சரியான டேஸ்ட். நாங்கள் ஸ்கூல் டைமில் இருந்து அந்த தோசைக்கு சரியான விருப்பம். ஆனால் இப்போ நாங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு போகிறோம். நாங்கள் அங்கே சாப்பிட போல் எங்களுக்கு டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் விளங்குது. இதில் வந்து மைதா மாவு சேர்த்திக்கிறாங்க, இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, அந்த மாதிரி எங்களுக்கு விளங்குது. அப்போ அந்த அன்றைக்கு எங்களை தங்கச்சி பார்த்திங்கன்னா வந்து க்ரீன் சட்னியும் சாம்பாரும் செஞ்சுருந்தா. இந்த சாம்பார் சூப்பர் டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த சாம்பார் ரெசிபி வந்து உங்களுக்கு கிட்டத்தில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அதோட தங்கச்சி வந்து எப்போவுமே வளமையாக செய்கிற மாதிரி தான் அவள் வந்து அவளோட ஸ்டாஃப்ஸுக்கும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி சர்வ் பண்ணி கொண்டு இருக்கிறா. என்னோடய இட்லி வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்ட்டு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டி கொண்டு இருக்கிறேன்னு பாருங்கள். நீங்களும் நான் சொன்ன இதே மெஷர்மெண்ட்டில் நான் சொன்ன மாதிரி அரைச்சி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி சாஃப்டான இட்லியும் உங்களுக்கு செஞ்சு எடுக்கலும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிக்க வேண்டி நினைக்கிறேன். நான் சொல்லிக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட வந்து நான் உங்களைய நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.